கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேசிட்டாங்க எல்லோரும், அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. என்னோட கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் 5வது வார்த்தை, தாகமாக இருக்கிறேன். தாகமாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இன்னொரு மீனிங் கூட நம்ம சொல்லலாம். தாகம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாகம் தவிப்பு வரும்போது தாகம் அதிகமாக வரும். ஸோ இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தவிப்பின் வார்த்தை. அப்போ தவிப்பின் வார்த்தை அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு சில உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தவிப்பு எங்கெல்லாம் இருக்குது, எப்படிலாம் இருக்குது, யாரெல்லாம் அதை அனுபவிச்சிருக்கோம் அப்படின்றத பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா சின்ன பசங்களுக்கெல்லாம் கதை ரொம்ப பிடிக்கும்ல. சின்ன பசங்கள்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு அப்படி இப்படி இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் அவங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். ஒரு பையன் தன்னுடைய வீட்டில் இருந்து வருஷத்துக்கு ஒரு முறை தன்னோட பாட்டி வீட்டுக்கு ஊருக்கு போவான். அதாவது பிரைமரி ஸ்கூல் லெவலில் படிக்கிற ஒரு பையன். அவன் தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்காக எப்படா அந்த மே மாதம் வரும், லீவ் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருப்பான். ஸோ மே மாதம் வந்தது, லீவ் விட்டாச்சு. மே மாதம் வந்தது. அப்போ ஒவ்வொரு முறையும் கூட்டிகிட்டு போவாங்க. ரொம்ப தூரம் பயணம் செய்யணும், ட்ரெயினில் பயணம் செய்யணும். ஸோ பயணம் செய்துட்டு போய் அவங்க பாட்டி வீட்டில் இருந்துட்டு ஒரு 15 நாள் இருந்துட்டு திரும்ப ரிட்டன் ஊருக்கு வருவான். அப்படி தான் இருந்தது. இந்த மாதிரி வருஷம் அவன் பிரைமரி லெவலில் லைக் இப்போ 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு வரலையும் அந்த மாதிரி தான் போயிட்டுருந்தான். இப்போ 5ஆம் வகுப்பு முடித்து 6ஆம் வகுப்பு வந்துட்டான். இப்போ கொஞ்சம் பெரிய பையனாகிட்டான். பெரிய பையனான பிறகு அவன் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான், இந்த முறை நான் மட்டும் போயிட்டு வரேன், நீங்கள் யாரும் என் கூட வர வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் அப்பா அம்மா கூட தான் போவோம். அப்பா அம்மா கூட்டிகிட்டு போவாங்க, விட்டுட்டு வருவாங்க, திரும்ப போய் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த முறை நான் மட்டுமே போகிறேன், பயணம் செஞ்சு நானே போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அப்பா அம்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. நீ எப்படிடா தனியாக போவ, எப்படிடா அவனை நம்பி நான் அனுப்புறது, ரொம்ப தூரம் பயணம் செய்யணுமே, சில மாநிலங்கள் தாண்டி போகணுமே, அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலை நீ எப்படி தனியாக போவ? இல்லை, நீங்கள் நிறைய முறை சொல்லியிருக்கீங்க ட்ரெயினில் எப்படி உட்காரணும், என்ன செய்யணும், எது யார்ட்டையும் வாங்கி சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அதை நான் ஞாபகம் வச்சு நான் கரெக்டாக இருந்துக்கிறேன், என்னை நம்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்புறமா அப்பா ரொம்ப நேரம் யோசித்தார். யோசிச்சுட்டு ஒரு வழியாக சரி அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு சொன்னோன்னே அந்த நாள் வந்தது. காலையில் வேகமாக கிளம்புனாங்க. கிளம்பும்போது ஒரு சில விஷயங்கள் விட்டுட்டும் போயிட்டான். வேகமாக போய்ட்டு ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்து, பார்த்து போயிடுவியா, பத்திரமா போடா அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. யார்கிட்டையும் பேசாத, யார்கிட்டையும் எதுவும் வாங்கி குடிச்சிடாத, எதுவும் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்றாதன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. கூட்டம் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் ட்ரெயினில் ஏறுது. அந்த கூட்டத்தில் தன்னுடைய பையனை ஏற்றி விடுறாங்க. பதட்டத்தோடு பயத்தோடு ஏற்றி விடுறாங்க. அப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் போயிடும்ப்பான்னு சொல்லிட்டு ஏறுறான். கூட்டம் நிறைய ஏறிடுச்சு. ஸோ அப்போ ஏற போகிற நேரத்தில் அவசரமாக ஒரு பேப்பர் எடுத்து அந்த பையன் பாக்கெட்டில் வச்சார். உனக்கு ஏதாவது பயன்னு வந்தால் அந்த பேப்பர் எடுத்து படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் வச்சுட்டார். இவன் ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டான். உட்காந்துட்டு பயணம் செஞ்சு போயிட்டுருக்கு. அப்படியே ஜன்னல் ஓரமாக உட்காந்து நல்லா காற்று வாங்க ஆரம்பிச்சிட்டான். போகிற வழியில் இருக்கிற மரங்களையும் செடிகளையும் இந்த குளத்தையும் ஏரியும் கடலையும் பார்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். போக போக நேரம் போய்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் கூட ஏறினாங்களோ, பயணம் செய்யறதுக்கு யாரெல்லாம் கூட ஏறினாங்களோ அவங்கெல்லாம் போகிற வழியில் ஒவ்வொரு இடங்களில் இறங்கிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து போக போக பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மாநிலம் உள்ள மக்கள் ஏறுறாங்க. அவங்களோட மொழிகள்லாம் வித்தியாசமாக இருக்குது. அவங்க பேசுகிற பேச்சு வித்தியாசமாக இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது ரொம்ப உருவம் பார்க்குறது பயங்கரமாக இருக்குது. ஒரு ரவுடி மாதிரி பேச்சு தோனி எல்லாம் பேசுகிறது ஒன்றுமே இவனுக்கு புரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கும்போது இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. வேர்க்க ஆரம்பித்தோடனே என்ன நடக்கும்? கண்டிப்பாக எல்லாருக்கும் தாகம் எடுக்கும். தாகமாக இருக்குதுன்னு சொல்லி தண்ணி ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு தண்ணியை பார்க்குறான். பசியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சாப்பாடு யாரும் கொடுப்பாங்களா பார்க்குறான். எதுவும் கிடைக்கல. ரொம்ப பயம் வருது. ஸோ அந்த விண்டோ ஓரமாக உட்காந்து ஒரு மூலையில் கூனி குறுகி போகிறான். எல்லோரும் நல்லா வாட்டம் சாட்டமாக வெயிட் ஹைட்டாக பக்கத்தில் உட்காந்து நெருக்கிறாங்க. அவன் கூனி குறுகி போகிறான்.
அந்த பதட்டம் வர வர உடம்பு நடுங்குது, தானாக கண்ணீர் வர ஆரம்பிக்குது. அப்போ தான் அவன் ஃபீல் பண்ணுறான், நம்ம தனியாக இருக்கிறோம் அப்படின்றத அவன் அப்போ தான் உணர்றான். நம்ம தனியாக இருக்கிறோமே, நமக்கு யாரும் நம்ம கூட இல்லையே அப்படின்ற ஒரு உணர்வு வருது. அவன் ரொம்ப நேரம் அப்படியே பதட்டத்திலே இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு யோசனை வந்தது. அப்பா ஏதோ கொடுத்தாரே, அதை எடுத்து படிப்புமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் இருந்த பேப்பர் எடுத்து படிக்கிறான். படித்த உடனே அவனோட ரியாக்ஷன் மாறிடுச்சு. அவன் எந்த அளவுக்கு பயந்து ஒடுங்கி நடுங்கி நின்னானோ, அவன் அவ்வளோ தைரியசாலி ஆகிட்டான். ரொம்ப மகிழ்ச்சியாகிட்டான், சந்தோஷமாக நிற்கிறான். என்னான்னு சொல்லி எல்லாம் பார்த்தா என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, அந்த பேப்பரில் ஒரு விஷயம் எழுதியிருந்ததாம். நீ ரொம்ப பயப்படாத, நான் பக்கத்து பெட்டியில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு, ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ அதுபோல் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் சிலுவையில் செஞ்சிட்டார். கொஞ்சம் குனிஞ்சு பாருங்கள் எல்லாரும், ஒரு நிமிஷம் குனிஞ்சு பாருங்கள். உங்கள் இருதயத்தில் தான் ஆண்டவர் இருக்கார். உங்கள் இருதயத்தில் தான் ஆண்டவர் இருக்கார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்தாலும் பயப்படாதீங்க, அவர் உங்ககிட்ட இருக்கார். நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிச்சிங்கன்னா, அந்த பையன் எப்படி ஒரு சின்ன பேப்பர் எடுத்து வாசித்தானோ, அவன் வந்துட்டு ஒரு சந்தோஷத்தை பெற்றான். நம்ம எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ கவலையில் இருந்தாலும், எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் ஜெயித்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்தில் இருக்கார். அதனால் நம்ம பயப்பட தேவையில்ல. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வந்துட்டு வேதத்தை வாசித்தா நமக்கு கட்டாயமாக ஆண்டவர் சொல்லுவார், நான் அவன் கூட தான் இருக்கேன், பயப்படாத அப்படின்னு சொல்லுவார். ஆமென். ஸோ இன்னொரு இந்த தாகமாக இருக்கிற விஷயத்தை பற்றி பேசும்போது எனக்கு என்னுடைய சிறு வயதில் நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸோ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு, சிஸ்டர் சொன்ன மாதிரி கேள்வி கேட்காம ஆரம்பிக்க முடியாதுன்றது தான் எங்களுடைய மனநிலை. ஸோ எத்தனை பேர் வந்துட்டு தாகமாக இருந்திருக்கீங்க? எனக்கு தாகம் எடுத்திருக்கு. எல்லாரும் இருந்திருக்கும், தாகம் இருந்திருக்கும், உடனே தண்ணி குடிச்சிருப்பீங்க. நான் அந்த தாகத்தை சொல்லலை. தண்ணி கிடைக்காத ஒரு சூழ்நிலை தாகம் எத்தனை பேருக்கு ஏற்பட்டது? தண்ணியே இல்லை, தண்ணி கொஞ்சம் குடித்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. தண்ணியே இல்லை, ஆனால் தாகம் ஏற்பட்டுச்சு, என்ன பண்ணியிருப்பீங்க? ஸோ அந்த ஒரு தவிப்பு தான் இப்போ நான் சொல்ல வரேன். நான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் கடந்திருக்கேன். நான் சிறு வயதில் அம்மாவுக்கு உதவியாக, அப்போ நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீடுகளில் வந்து இந்த ஸ்டவ்லாம் கிடையாது, கேஸ் ஸ்டவ்லாம் கிடையாது, விறகு வச்சு தான் சமைப்பாங்க. அப்போ வந்து விறகு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், சமைக்க முடியும். அப்போ சனி ஞாயிறு லீவு வந்துச்சுன்னா, ஸோ விறகுக்காக காட்டுக்கு போகிறது வழக்கம் எங்களுக்கு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. ஸோ ஒரு முறை வந்துட்டு நல்லா வறட்சியான ஒரு காலங்கள், மே மாதம் லீவு நாளில் தான் அந்தமாரி போகிறோன்னு வச்சுக்கோங்களாம். ஸோ போகும்போது காட்டுக்கு போய் வச்சு விறகை வெட்டுறோம், அருவை வச்சு விறகெல்லாம் வெட்டி சேர்த்து வைக்கிறோம். யோசிக்கவே இல்லை, நல்லா குப்புன்னு ஃபுல்லாக வேர்க்குது. கஷ்டப்படப்பட நம்ம கண்டிப்பாக எல்லாருக்குமே வேர்க்கும் இல்லையா? வெட்டிக்கிட்டே இருக்கும்போது வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 11, 11:30, 12 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் எங்களுக்கு பயங்கரமாக தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி தாகம்னா தண்ணி குடிக்காமல் இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாது, அந்த மாதிரியான ஒரு தாகம். நாக்கெல்லாம் வாய் ஃபுல்லாக காஞ்சி போச்சு. ஈரப்பா நம்ம வந்து உமிழ்நீர் கூட வந்து இல்லை, அந்த அளவுக்கு காஞ்சி போயிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக வேர்த்துருச்சு, வேலை செஞ்சுருக்கும் அந்த மாதிரி. சரி, உடனே அந்த விறகெல்லாம் எடுத்து ஒரு புதருக்குள்ளே போட்டு, வாங்கடா எங்கேயாவது போய் தண்ணி குடிக்கலான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகிறோம். சிறு வயதில் போகும்போது ஒரு சில இடங்களில் காடுகளில் இந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அங்கே போனால் அங்கே தண்ணி இல்லை. சரி, என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தா, ஒரு மலை மேலே ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து தண்ணி வரதான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது சொன தண்ணின்னு சொல்லுவாங்க, சொன நீர். அந்த தண்ணி வந்துட்டு இருக்கும், அங்கே போயிட்டு குடிக்க போகலாம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பறவைகள் தான் அதிகமாக அந்த தண்ணி குடிக்கும், ஏன்னா ரொம்ப உயரத்தில் இருக்கிறதால. ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், பசங்க எல்லாமே சேர்ந்து கஷ்டப்பட்டு எப்படியோ ஒருத்தன் கையை பிடிச்சி மேலே ஏறி அந்த பாறைக்கு மேலே போயிட்டு தண்ணி குடிக்கலான்னு சொல்லி பார்த்தா தண்ணியெல்லாம் கலங்களாக இருக்குது. நமக்கு ஈரம் பட்டாலே போதும், தண்ணி கலங்களாக இருந்தானே எப்படி இருந்தானே. நாங்கள் வச்சுருந்த துண்டை போட்டு துண்டு மேலே வாய் வச்சு தண்ணி உறிஞ்சி குடித்தோம். ஸோ இப்படி வந்துட்டு அந்த ஒரு தாகம் தவிப்பு, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த தண்ணி குடித்தவரும் அப்பாடா இப்போ தான்டா உயிரே வந்த மாதிரி இருக்குது, இல்லைன்னா நமக்கு என்ன ஆயிருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லி எல்லோரும் தண்ணி குடிச்சிட்டு, அதுலேயும் ஒரு சில பேர் வந்து ஏற முடியாமல் இருப்போம், என்னால் ஏற முடியாதுடா அப்படின்னு.
அவனுக்கு என்ன செய்யணும், அந்த நனைச்ச துண்டு நல்லா நனைச்சி கொண்டு வந்துட்டு அவனை சொல்லிவிட்டு வாயில் முறுக்கி துணியை முறுக்கி விட்டால் தண்ணி இறங்கும் இல்லையா, அந்த தண்ணி குடித்து தாகத்தை தீர்த்துடும். ஸோ அப்படி அந்த சிறு வயதில் அந்த மாதிரி போகும். சம்டைம்ஸ் அங்கேயே வந்துட்டு சில நேரங்களில் நான் உண்மையை கதை தான் சொல்கிறேன், என்னோடய லைஃப்பில் நடந்த சொல்கிறேன். அந்த நேரங்கள்லேயும் வந்துட்டு தண்ணி அங்கே இல்லாமல் போயிடும். அப்போ என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் எங்கேயாவது வயல் நிலங்களில் பம்பு செட் இருக்கும். ஸோ அங்கே எங்கேயாவது போய் தண்ணி கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு போவோம் வேலையை விட்டுட்டு. அங்கே போய் பார்த்தா வயலெல்லாம் காஞ்சி போயிருக்கும், தண்ணி இருக்காது. கிணத்து எட்டி பார்த்தாலே பயமாக இருக்கும், அவ்வளோ ஆழத்தில் அடியில் தண்ணி இருக்கும், இறங்க முடியாது. ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தா, அந்த அவங்க பம்பு செட் இறைச்ச பிறகு அந்த தண்ணி வந்து பைப்பில் கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த தண்ணியாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைப்பை சுட சுட இருக்கும், பைப்பு தொடவே முடியாது, அவ்வளோ சூடாக இருக்கும். அதை தூக்கி கொண்டு வந்தால் தண்ணி எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஸோ அந்த தண்ணி சுட சுட இருக்கும், அப்படியே வாயில் ஊற்றி அப்படியே சுட்டுக்கிட்டே உள்ளே போகும். எப்படியோ கொஞ்ச நேரம் ஆன பிறகு ஜில்லுன்னு ஆகும் இல்லையா, வாய் கொஞ்சம் நனையும் இல்லையா, அந்த தாகம், அந்த மாதிரியான ஒரு தாகம். ஸோ இப்போ நான் சொல்ல அந்த 2 கதைகள்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம தாகம் வந்து தீர்க்கப்பட்டிருக்கு. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வேதத்தில் பார்க்கும்போது ஆகார் கதையை நீங்கள் பார்த்துட்டு தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ ஆகார் வந்து பார்த்திங்கன்னா தனக்குன்னு இருந்த ஒரு குழந்தைய, சின்ன பிஞ்சு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. தண்ணி அவங்க கொண்டு போன சாப்பாடு காலி ஆகிடுச்சு, தண்ணி வச்சுருந்தாங்க தண்ணியும் காலி ஆகிடுச்சு. ஸோ வனாந்தரத்தில் போயிட்டுருக்காங்க, தண்ணி இல்லை குடிக்க. ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தண்ணி எங்கேயாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி எங்கேயும் கிடைக்கல. ஸோ அந்த தண்ணி தாகத்தினால தன் பிள்ளை மரித்து போகிறத அவங்களால பார்க்க முடியாததால் ஒரு செடிக்கு கீழே அந்த குழந்தை போட்டுட்டு, ஏன்னா அந்த குழந்தை துடித்து சாகிறத பார்க்க முடியாமல் அந்த குழந்தைய அங்கே போட்டுட்டு அம்பு எரியும் தூரத்தில் போய் நின்று ஆண்டவரை பார்த்து கதறி அழுகுறாங்க அந்த ஆகார். இப்படி கதறி அழும்போது அந்த இடத்துல ஆண்டவருடைய குரல் வெளிப்பட்டு அவங்க தண்ணீர் எங்கே கிடைக்குமோ அங்கே போய் பார்த்து அவங்க தண்ணி கிடைச்சிது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த தவிப்பு எப்படி இருக்கும், தண்ணி கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த தவிப்பை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது பாலைவனத்தில், அதாவது அந்த லைக் அந்த இதுன்னு சொல்லுவாங்க, இந்த ஒரு கடல் இருக்கு இல்லையா, செங்கடல், அந்த செங்கடல் கடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. செங்கடல் கடந்து வரும்போது ஆண்டவர் பயங்கரமான அற்புதம் செஞ்சார். அதை கடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது பாலைவனத்தில் போயிட்டுருக்காங்க. 3 நாள் பிரயாணப்பட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. கொண்டுகிட்டு போகிற இந்த விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு தண்ணி இல்லை. குழந்தைகளுக்கு, சின்ன பசங்க, பெரியவங்க எல்லாருக்கும் தாகமாக இருக்கும், யாருக்கிட்டையும் தண்ணி இல்லை. 3 நாள் வனாந்தரத்தில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ எல்லோரும் முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்து கேட்குறாங்க, நாங்கள் எகிப்து தேசத்திலே இருந்து மரித்து போயிருப்போமே, இல்லை அங்கேயே நாங்கள் அடிமையாக இருந்திருப்போமே, இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே நாங்கள் சாகிறதுக்காக எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மாறான ஒரு கிணறு வருது. அந்த கிணறு எடுத்து வாயில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமான கசப்பு. அந்த கசப்பு தண்ணி யாராலுமே குடிக்க முடியல. அப்போது ஆண்டவர் வந்து வெளிப்பட்டு அங்கே ஒரு மரக்கிளையை வெட்டி அதில் போட்ட பிறகு அந்த தண்ணி எடுத்து அவங்க குடித்து எல்லாம் தாகம் தீர்த்தாங்க. அந்த தண்ணி வந்து நல்ல தண்ணியாக மாறுனுச்சு அந்த மரக்கிளையை வெட்டி போட்ட உடனே. ஸோ அந்த தாகம், அவங்களுக்கும் தாகம் தீர்க்கப்பட்டது இல்லையா. ஸோ அந்த தாகம் எப்படி இருக்குன்றதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா லூக்கா 16:24 வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ லூக்கா 16:24 சொல்லப்பட்டிருக்கு, லாசுருவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. லாசுரு அப்படின்ற ஐஸ்வர்யான் லாசுரு, இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐஸ்வர்யான் வந்துட்டு ஒரு வசதியை படைத்தவர். அவருக்கு தேவையான எல்லா உணவுகளுக்குமே அவர் கிடைக்குது, நல்லா சாப்பிட முடியும், போக முடியும், வர முடியும். அவர் வாசலில் ஒருத்தர் வந்து லாசுரு ஒருத்தர். அவர் உடம்பு ஃபுல்லாக பருக்கள் நிறைந்த ஒரு உடம்பு. அந்த மனிதன் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த ஐஸ்வர்யான் வாசலில் வந்து படுத்து கிடப்பார். ஸோ நமக்கு ஏதாவது அதாவது சாப்பிட்ட அந்த துணிக்கில் கீழ் விழுமே, அது நாய்களை சாப்பிடுமே, அதுவாது நமக்கு கிடைக்காதா அப்படின்னு அந்த தாகத்தோடு இருக்கிற அந்த தவிப்புள்ள ஒரு மனிதன் லாசுரு, ஒரு ஏழ்மையானவன். அவன் வந்துட்டு அந்த ஐஸ்வர்யான் வாசலில் இருந்தார். ஸோ கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அந்த லாசுரு மரித்து போயிட்டு அவர் பார்த்திங்கன்னா மரித்த உடனே ஆபிரகாமுடைய மடியில் போயிட்டு அவர் வந்து உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. அதே ஐஸ்வர்யான் என்ன பண்ணார், கொஞ்ச நாளில் மரித்து போனார். அவர் எங்கே போனார், பாதாளத்துக்கு போனார். பாதாளத்தில் இருக்கும்போது
திரும்பி பார்க்கும்போது லாசருவின் மடி ஆபிரகாமின் மடியில் லாசரு அமர்ந்துறதை பார்த்துட்டு ஆபிரகாம்கிட்ட கேட்குறாரு, அந்த ஐஸ்வர்யான் கேட்குறாரு, ஆபிரகாமே உங்கள் மடியில் இருக்கிற லாசரு அனுப்புங்க, அவர் வந்துட்டு தன்னுடைய விரலை தொட்டு நினச்சி என்னுடைய உதடில் ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அந்த தவிப்பு, ஏன்னா அவர் பாதாளத்தில் இருக்கிற அங்கே இருக்கிற அக்னியும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தையும் அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அக்னியை வந்துட்டு சுட்டெரிக்கும் போது நம்ம உடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் என்ன பண்ணும், வற்றி போகும். ஸோ அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு அந்த வந்து அதை எடுத்து சொல்கிறவங்களுக்கு அது எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அப்போவும் அங்கே தாகத்துக்காக தண்ணி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 19:28 யாராவது படிக்க முடியுமா? அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்ததுன்னா அவர் பட்ட பாடுகள், இந்த பூமியில் அவர் இருக்கும்போது செஞ்ச அற்புதம் அதிசயம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் பட்ட பாடுகள் எல்லாம் முடிஞ்சுது. கல்வாரி சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் அவருக்கு வந்துட்டு எல்லாம் முடிந்ததுன்னு ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கணுங்க. எல்லாம் முடிந்துன்னு சொன்ன அவருக்கு தண்ணி தாகம் ஏற்பட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா? தண்ணி தாகம் ஏற்பட்டுன்னு நினைக்கிறீங்களா, ஏற்படாதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் முடிந்துட்டு சொல்கிறார். அவர் தண்ணி குடிச்சு என்ன பண்ண போகிறார்? அப்போ அவரோட தாகம் என்னவாக இருந்திருக்கும்? ஸோ அவர் வந்துட்டு தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்கிறவங்க அந்த போர்ச்சாகரெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆடியில் இருக்கிற அந்த கசப்பான ஒரு காளான், கடல் காளான் நிறைந்த அந்த கசப்பான அந்த காடியை எடுத்து அவர் கொடுக்குறாங்க. அது எதுக்காக கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் நம்ம வந்துட்டு அதை யோசிக்கும்போது, அடா பாவிகளை, கொஞ்சமாவது மனசாட்சி இல்லையாடா, அவர் சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் தண்ணியாவது கொடுத்துருக்கலாம்ல, இப்போ கசப்பானது கொடுக்குறீங்களாடான்னு நம்ம எல்லோரும் நினச்சிருப்போம். அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்குறோம்னா, அந்த காடி அவர் குடிக்கும்போது உடம்பில் இருக்கிற அந்த வலி வேதனைகள் வந்து மறுத்து போகும். அதுக்காக தான் அது கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கொடுக்கும்போது ஆண்டவர் வந்து அந்த கசப்பை பார்த்துட்டு, அந்த காடியை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, குடிக்க மனதில்லை. அவர் ஏன் குடிக்க மனதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வலி வேதனையை அனுபவிக்க சித்தமாக இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய மக்கள் பண்ணுற பாவம் பெரியது, மக்கள் செய்கிற பாவம் பெரியது. அந்த பாவத்தை கழுவதற்கு நான் ஒரு ஆள் இப்படி பலியாக தான் வேணும். நான் வந்துட்டு இந்துவாக இருக்கும்போது ஒரு பாவம் நிவர்த்தி ஆகணும்னா ஆடை வெட்டுவாங்க, கோழியை வெட்டுவாங்க. அந்த ரத்தத்தை கொடுத்து தான் அந்த பாவத்தில் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்புவாங்க. ஸோ ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, இவர்களுக்காக நான் வந்து என்ன பண்ணேன், மரித்து போகிறேன், என்னுடைய ரத்தம் சிந்தப்படணும், இவர்களுக்காக இந்த வேதனையை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வலி வேதனையை அனுபவிக்கிறதுக்காக அந்த காடியை வந்துட்டு வேண்டான்னு ஒதுக்குனார். ஸோ எல்லாரும் நினைப்பாங்க, ஒரு சில பேர், இவர் தான் கடவுளாச்சே, இவர் ஏன் இப்படி போட்டு அரைகிறாங்க, இவர் ஏன் அவரை காப்பாற்றிக்க முடியல, இவர் ரொம்ப பாவம், இவர் ஐயோ இப்படி போட்டு அடிக்கிறாங்களே அப்படின்னு யாரும் ஒருத்தரும் அவரை பாவம்னு சொல்லிடாதீங்க. நாம் தான் பாவம். அவர் நம்மளை பாவம்னு பார்த்ததால தான் அவ்வளோ பாடு அவர் அனுபவித்தார். பாவம், இவ்வளோ பெரிய பாவம் செய்கிறானே, இவனை எப்படியாவது மீட்டு எடுக்கணும், இவனை எப்படியாவது ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக அவ்வளோ பாடு அவர் அனுபவித்தார். ஸோ அதை நம்ம சிந்திப்போம். அவருடைய தாகம் என்னவாக இருக்குது பாருங்கள். ஸோ அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து என்ன சொல்கிறார், தாகமாக இருக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை என்னவாக இருக்கும், ஆத்மா தாகம். ஆத்மா தாகம், ஆத்மா தாகம் மட்டும்தான் அவர் என்ன பண்ண முடியும், திருப்தியாக்க முடியும். அங்கே தண்ணி கொடுத்துருந்தாலும் அவர் திருப்தியாக்க முடியாது. ஸோ அதுக்காக நம்ம ஒரு ஏசாயா 53:11 நம்ம வாசிப்போம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார்.
ஆமென். ஸோ நாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆத்தும வருத்தத்தினால் வரக்கூடிய அந்த பலன் தான் அவரை வந்துட்டு என்ன பண்ணுமா? திருப்தியாக்குமா. இந்த ஆத்துமா நமக்குள்ள ரட்சிக்கப்படாதா அப்படின்னு அவர் வருத்தத்தோடு இருப்பார். அந்த ஆத்மா வந்து ரட்சிக்கப்பட்டுச்சுன்னா தான் அவர் என்ன பண்ணுவாராம்? திருப்தி அடைவார். அவர் தாகம் அங்கே தான் தீரும். அந்த தாகம் வந்துட்டு இருக்கிறதால தான் ஒவ்வொரு பாஸ்டர்ஸ், நம்மளோட தலைமை போதகராக இருக்கட்டும், ஒவ்வொரு பாஸ்டர்ஸாக இருக்கட்டும், அந்த தாகம் வந்ததெல்லாம் ஆத்மாவுக்காக அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்க? தன் வீடுகளையும் வேலைகளையும் விட்டு ஆத்மா தாகம் ஏற்பட்டு முழு நேரமாக ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. அந்த ஆத்மா தாகம், அன்னைக்கு ஏற்பட்ட அந்த ஆத்மா தாகம், ஏசப்பாவுக்கு ஏற்பட்ட அந்த ஆத்மா தாகம் இன்றும் நமக்குள்ளும் நம்முடைய போதகர்களுக்குள்ளும் இருந்து கொண்டு தான் இருக்குது. ஆமென். ஸோ நம்ம ஒவ்வொருவரும் உணர்ந்து ஆத்மாவை ஆயத்தப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர். இன்றும் ஆண்டவர் வந்து ஒரு தவிப்போடு தான் இருக்கிறார்ல, அந்த ஆத்தும தாகம் இன்றும் அவருக்கு வந்து அடங்கவே இல்லை. நம்ம வந்து அந்த ஆத்தும தாகம் அது நமக்குள்ளே வந்து எப்போ நமக்கும் அது இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து விரைந்து செயல்படுவோம், ஆத்துமாக்களை நம்ம வந்து ஆதாயப்படுத்த முடியும். பிரதர் அவர்களுக்கு ஒரு முறை கைகளை தட்டி உற்சாகப்படுத்தலாம்.